கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது தெலுங்குல நம்ம பாலையாக்காரர் நடிச்ச சேமியா கேசரி பகவத் கேசரி படத்தோட அபிஷியல் ரிமேக். ஆனாலும் நம்ம தளபதியை ரொம்ப பாராட்டணும். பாலையா படத்தோட போஸ்டர் பாக்குறதுக்கே நமக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும். ஆனா மனுஷன் தளபதி இவ்வளவு தைரியமா இந்திய வரலாற்றில் முதல் முறையா, அவளையும் உலக சினிமா வரலாற்றில் முதல் முறையா பாலையா படத்தை ரிமேக் பண்ணி கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மரண பயத்தை மறுபடியும் நமக்கு காட்டியிருக்காரு. சரத்குமார் ஒரு ஜெயில் அதிகாரியா இருப்பாரு. அதே மாதிரி இங்க தமிழ்ல நரேன் வர வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவளை எப்படியாவது மிலிட்டரியில சேர்த்து விடணும்னு சரத்குமாருக்கு ரொம்ப ஆசை. ஆனா இந்த ஜெயில பயங்கரமான ரவுடிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பெரிய சதி திட்டத்துக்கு ரெடி ஆகும் போது அதை சரத்குமார் கண்டுபிடிக்கிறதுனால அவரை கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி இங்க தமிழ்ல நரேன் அங்க அதே ஜெயில கைதியா பல முரட்டு சம்பவங்கள் பண்ற பாலையா உண்மைக்கே ஒரு நல்லவன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட தன்னோட மகளை ஒப்படைச்சு அவளை நான் செத்து போய் ஆவியா மேல இருந்து பார்க்கும்போது அவளை மிலிட்டரி ஆபீசரா தான் பார்க்கணும்னு பாலையா கிட்ட பிராமிஸ் வாங்கிட்டு இறந்துறாரு. அந்த குட்டி பொண்ணு தான் பகவத் கேசரியில ஸ்ரீலீலா. இந்த படத்துல மமிதா பைஜு. ஆனா அந்த பொண்ணுக்கு மிலிட்டரியில சேர விருப்பமே இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கே தெரியும், இங்க பாலையாவுக்கு பதிலா வளர்ப்பாவா நம்ம ஜூனியர் பாலையா விஜய் வர்றாரு. அங்க நாயகியா காஜல் அகர்வால் ஒரு கிறிஸ்ட் ரோல் பண்ணிருப்பாங்க. இங்க அதே ரோல்ல பூஜா ஹெக்டே பண்ணிருக்காங்க. அங்க வில்லனா அர்ஜுன் ராம்பால், இங்க பாபி தியோல். அதே மாதிரி அதே லொகேஷன், அதே மாதிரி துறைமுகம், ஜெயில் மட்டும் இல்லாம வெப்பன்ஸ் வரைக்கும் அதே டெய்லர், அதே வாடகை. பேஸ் மாஸ்க் மட்டும் தான் வேற. ஆனாலும் விஜய் எல்லாம் பாலையா அளவுக்கு வர முடியாது. பாலையா சும்மா மிரட்டி எடுத்திருப்பாரு. பாலையா அப்படியே நின்று அப்படியே மூச்சு விட்டாலே போதும். அவர் பக்கத்துல நிக்கிற ஜேசிபி புட்டர்ஸ் எல்லாம் அப்படியே காத்துல அப்படியே பறந்துடும். அப்படியே ஒரு ட்ரெயினே அப்படியே அசால்ட்டா ஒரு கை வச்சு தூக்குவாரு. AK-47 இருந்து ஒரு அத்தனை புல்லட்டுகளே ஊதிய பின்னால தள்ளிடுவாரு. அப்படியே பாலையா அப்படியே எந்திரிச்சு நின்னாலே போதும். வானத்துல பறக்கிற ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்ல இருந்து ராக்கெட் வரைக்கும் அப்படியே எல்லாத்தையும் ஒத்த கையாலே இல்ல ஒத்த வாயாலே கடிச்சு சாப்பிடுவாரு. நம்ம ஒரு படத்துல விவேக் துப்பாக்கி சாப்பிடுவார்ல, அதே மாதிரிதான். அவர் அளவுக்குலாம் விஜய் எல்லாம் பண்ணவே முடியாது. விஜய் மட்டுமல்ல, ரஜினி, அஜித், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட எந்த தமிழ்நாட்டு கிரிஞ்சி தளபதிகளாலையும் பாலையா அளவுக்கு வர முடியாது. இவங்க எல்லாம் பாலையா கிட்ட இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். இதுக்கு மேல அந்த படத்துல கதைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ட்ரெய்லரை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வில்லன் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரமா சதி பண்றாரு. அதை விஜய் எப்படி முறியடிச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து, பாகிஸ்தான் கிட்ட இருந்து, வெனிசுலா கிட்ட இருந்து, டிஎம்கே கிட்ட இருந்து, மோடி கிட்ட இருந்து எப்படி இந்தியாவை காப்பாத்தி அடுத்து இந்தியாவோட PM ஆகிறாருன்னு படம் முடிஞ்சிருக்கும். மத்தபடி படம் ஃபுல்லா அந்த ஹீரோயின், வில்லன்கள் எல்லாமே கேமியோ ரோல்ல தான் வருவாங்க. வளர்ப்பு அப்பாவும் பொண்ணு மட்டும் தான் படம் ஃபுல்லா வருவாங்க. கிளைமாக்ஸ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வில்லன் கோஷ்டியை பயங்கரமா சம்பவம் பண்ணுவாங்க. மத்தபடி இந்த படத்துல பாலையா பண்ற அதிரி புதிரி ஃபைட் சம்பவங்கள் எல்லாமே கடவுளுக்கு சவால் வர மாதிரி மித்தாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பயாலஜி, பிசிக்கல், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், நியூட்டன் லா, பயோலஜி லா, பிக் பேங் தியரி, கேலக்ஸி தியரி, யூனிவர்சல் தியரி எல்லாத்துக்குமே சவால் வர மாதிரி இருக்கும். இவருடைய படங்களை பார்த்து தான் தன்னோட பிசிக்ஸ் சித்தாந்தங்கள் எல்லாமே தப்புன்னு புகழ்பெற்ற விஞ்ஞானியான ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் ரொம்ப குழம்பி போய் பார்க்கின்சன் சிண்ட்ரோம் நோயால பாதிக்கப்பட்டார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மனுஷன் புண்ணியம் வந்தான். பாலையாவுடைய அகண்டாபன், பகவத் கேசரி படங்கள் வர்றதுக்கு முன்னாடி 2018 சேஃப்டியா இருந்துட்டாரு.